எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் மேட்ச் ஆகுற மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல வாழைக்காய் வறுவல் சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மசாலா வறுத்துடலாம். 1.5 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாமே சேர்த்து ஓரளவு வறுபட்டதும் காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வறுத்துட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நைஸாக அரைச்சிடுங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் நல்லா திரண்ட ஒரு வாழைக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஒரு வாழைக்காய் தான் இருந்துச்சு. நீங்கள் 2 வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வருங்க. வாழைக்காய் நல்லா புரிஞ்சு எண்ணெயே வெந்துடணும். வாழைக்காய் நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ வேற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மசியாக வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கடலை மாவு, அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகிறதுக்காக 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். ரொம்பவே சிம்பிளான சைடிஷ், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. வறுத்த வாழைக்காயை சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். வாழைக்காயில் மசாலா நல்லா கோட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், மல்லி இலை தூவி கலந்துட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம். நல்லா மணக்க நான்வெஜ் டேஸ்ட்ல வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.